கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம தேவ வசனத்துக்குள் போக போகிறோம். மத்திய அதிகாரம் 12 இறை வசனம் 19. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எசேயா இறைவாக்கினர் எழுதியிருக்காரு. அதில் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்வார். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் 30 வயசுக்கு அப்புறம் 3 வருஷம் அவர் பணி செய்கிறப்ப அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தோம், அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தோம், ரத்த சிந்தி சிலு மரண வரைக்கும் அவர் யாரையும் எடுத்து பேசுறதில்லை. நான் தான் கடவுள் அவருடைய மகன் என்று அதிகாரமும் எதுவுமே செலுத்ததில்லை. எந்த ஒரு வசதியும் அவர் எதிர்பார்க்கல. ஸோ அவரும் அமைதியாக தான் இருந்தாரு. தெருவில் சண்டை போடல, கூக்குரலிடல. நீதியை வழங்கணும். மக்கள் அடிமையாக இருக்காங்களே, 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசையை அமைச்சு அந்த மக்களை சேவல் தேவன் காப்பாற்றினார். அதே போல் ஏசப்பா காலத்தில் இயேசு தன் மக்களை ஆண் மக்களை அறுவடை செய்யணும், பாவத்தில் அவங்க முழுகக்கூடாது, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு மீட்பை கொடுக்கணுன்றனால தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேவல் தேவன் இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். அந்த மோசையை உருவாக்கின போல் அடிமையாக அந்த மக்களை சுமந்திரம் கொடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை எந்த ஒரு சத்தம் இல்லாமல், எந்த கூக்குரல் இல்லாமல், எந்த ஒரு அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணாமல், ஆணவமாக எதுவும் பேசாமல் அவர் தன் மக்களை வழிநடத்தினார். அதுபோல தான் இன்று இருக்கின்ற இறைவாக்கினர்களும் சரி, திருச்சபையில் இருக்கிறவங்களும் சரி, அதிகார உள்ளத்தில் இருக்கிற எல்லோரும் மக்களை அடிமைப்படுத்தாமல், மக்களை பயமுறுத்தாமல், அவங்களை அன்பு செய்து, அவங்களை பரிசுத்த ஆவியை தந்து ஆசீர்வாதமாக அவங்களை வளர்க்க தான் உதவி செய்யணும். கண்டி நம்ம அவங்க அதிகாரம் பண்ணினோம், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பார்க்காம வாழணும். ஆண்டவர் இயேசு எப்படி பணி செய்தால் அந்த பணி தான் இறை மக்கள் கிட்ட இப்போ இருக்கிற அதிகாரம் உள்ளவர்கள் செய்யணும். 12:21 சொல்கிறார்கள், எல்லா மக்களினங்களும் இவர் பையில் நம்பிக்கை கொள்வார். எல்லா மக்களினங்களும், நம்ம யூத மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே அவர் மேல் நம்பிக்கை கொள்வார். நாம் அப்படி பணி செய்கிறப்ப, நாம் அப்படி இந்த உலகத்தில் சீடராக வாழறப்ப எல்லா மக்களும் நம்மளை ஆசைப்படணும். அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வாழணும். நம்ம பேசுகிறப்ப மற்றவங்க ஆசீர்வாதம் அமையணும். அதிகாரம் 5:44 சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவிடும் அன்பு கூறுங்கள். பகையோடு அன்பு கூறுங்கள். நமக்கு பகையாளி எதிராளி இருப்பாங்க, அவங்கள நீங்கள் அன்பை தான் பார்க்கணுன்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனை வேண்டுகிறார். நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க, அவங்களை அவமானப்படுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. அது செய்துட்டு போட்டோம், அதை பற்றி என்ன இருக்குது? நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லணும், நான் என்ன கட்டளை இட்டணும், நான் என்ன சொல்லணும், அதுதான் நீங்கள் செய்யணும். உங்களுடைய செயலுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆண்டவர் என்ன பணி செய்ய சொன்னாலும் அந்த பணியை நம்ம எடுத்து முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையில் செய்தால் அவர் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய துக்கங்களையும் மன அழுத்தத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி நம்மளே ஒரு நற்செய்தி பணியாளராக நம்மளை மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இறைவனிடம் வேண்டுங்கள்னார். ஸோ அதிலே 45, எப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள்ன்றார். இப்படி நம்மளை மற்றவங்கள சபைக்கிறவங்களை நம்ம மன்னிக்கணும், நம்மளை இகழ்ந்து பேசுகிற மட்டும் நம்ம ஆசீர்வாதம் வாழணும், கடவுள்கிட்ட வேணும், நம்மளை துன்புறுத்துறதுக்காக கடவுள்கிட்ட வேணும்னா விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் சொல்கிறார். ஸோ அப்போ தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். ஸோ இதுவுமே செய்யாமல் நம்ம கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கிறதுல அதில் நீங்கள் வெக்கப்படணும். அவருடைய அன்பு சொல்கிறீங்களே கண்டி அந்த அன்பு செயலில் காட்டணும். ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு? மத்திய அதிகாரம் 11:28 அதில் சொல்ல பாருங்க, பெரும் சுமை சுதந்திரப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பெரும் சுமை சுதந்திரப்பவர்களே சொல்ல, பெரும் சுமை சுதந்திரப்பவர்களே என்றார். எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன்றார். ஸோ அந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு ரகசியம் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தா இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரகசியம் இருக்குது, ஒவ்வொரு மனசுக்கும் ஒரு கட்டளை இருக்குது, பெரும் சுமைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை நம்ம செய்யணும். நம்ம எல்லோரும் ஒரு சுமை, ஒரு பெரும் சுமை சுமந்து கூட தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே நடிக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே உதட்டில் நம்ம ஒரு சந்தோஷமாக பேசுகிறோம், உள்ளத்தில் பல கஷ்டங்கள் வச்சுருக்கோம், பல துன்பங்கள் இருக்குது, பல ரகசியங்கள் இருக்குது, எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உதட்டு அளவில் தான் நம்ம பேசுகிறோம், உள்ளத்தில் பயங்கர சுமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்போல எல்லோரும் என்னோட வாரங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன்றார். உங்களுடைய சுமைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன்றார். படிக்கவன் படிக்காதவன், சமூக பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு, எல்லா பிரச்சனை இல்லாத ஆளுகள் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். பிரச்சனைகள் ஆளுகள் எப்படி தான் மாமனார் பிரச்சனை, சண்டை பிரச்சனை, பெருமை, அதிகாரம், பணபலம். ஒருத்தர்கள்லாம் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, கவலையாக இருப்பாங்க. ஸோ எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி,
சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆளுங்களை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்பில் என்னோடு வாங்க நான் உங்களுக்கு நேர்பாதம் தர வேண்டார். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லலாம். அவர் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கண்டிப்பாக நம்ம கூட இருந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். லூக்கா செய்தி 10:41. ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாண்டார், அது அவளிடம் வந்து எடுக்கப்படாண்டார். ஸோ மார்த்தா வந்து பலவற்றை பற்றி சிந்திக்கிறாங்க, உலக கவலையை பற்றி சிந்திக்கிறாங்க. இந்த உலகத்தில் இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு இருப்பாங்களே, அவங்க பணக்காரங்க இருக்காங்களே, அவங்க காரை வச்சுருக்காங்க, அவங்க மகளை வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு மற்றவங்களை வந்து மனிதர்களை திருப்திப்படுத்த பிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களமாக வாழவும், அவங்க இப்படி இருக்காங்களே அவங்கள பாரி வாழவும், அவங்கள வந்து பெருமைப்படுத்த தான் மாற்ற நினைக்கிறாங்க. ஆனால் மரியா அப்படி இல்லை. மரியா வந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். நல்ல பங்கை என்பதுனா ஆண்டவர் இயேசு பாதத்தில் அமைந்து அவருடைய வசனங்களை கவனித்து அவர் சொல்றதை கேட்டு அதன்படி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் மன நிறைவோடு இந்த உலகத்தில் நிலைவாழ் வாழலான்றது மரியாமா செய்திருக்காங்க. நம்ம என்னதான் துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், நம்மளுடைய எவ்வளோ சுமைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவர் அந்த சுமையை குறைப்பார், அதுக்கு உண்டான வழியை அவர் செய்வார். அதே மாதிரி நம்ம வந்து இந்த உலக காரியத்தை பள்ளி செல்லாமல் மரியாதை போல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சரண்டராகி நம்முடைய கஷ்டங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் கொடுக்கிற நியமங்களையும் சட்டங்களை ஏற்றி அதன்படி இந்த உலகத்தில் செயல்பட்டால் நம்ம துன்பங்கள் குறையும். எல்லாரையும் நம்ம வந்து பங்குக்கு போகிறோம், சர்ச்சைக்கு போகிறோம், பாஸ்டர் இருந்தாலும் சரி, ஃபாதர் இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம வந்து ஊழியர்களை வந்து கனம் பண்ணணும், அவங்கள வந்து வாழ்த்தணும், அவங்கள வந்து நம்ம வந்து சபிக்கக்கூடாது, நம்ம வேலை இல்லை. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாமோ நம்ம பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையோடு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த நற்செய்தியை படி பிறகு அறிவிக்கணும், மற்றவங்களை மாற்றணும். கோயிலில் போய் காணிக்க போதனால வந்து நம்ம வந்து ஆண்டவர் இயேசு நம்மளை ஏற்றுக்க மாட்டார். நல்ல இருதயத்தை அவர் கேட்குறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல இருதயத்தை கேட்குறாரு. நம்ம தூய்மையான இருதயத்தை பரிசுத்தமாக வாழணும், தூய்மையாக வாழணும், உதட்டில் உள்ளத்தில் வந்து மக்கள்கிட்ட பேசக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், இளைய மனசோடு வாழணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரும் போலியாக பேசாமல் உதட்டில் உள்ளத்தில் வைக்காமல் எல்லாரும் கடவுளுடைய நற்செய்திய பணியை பெற்று அதன்படி நான் சிறப்பிக்க கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.